வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் சவுப்பு தண்டுக்கீரையும் பீட்ரூட் சேர்த்து பொரியல் எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேங்க. இது ஒரு அருமையான ரெசிபி. ட்ரெடிஷ்னலாக நம்ம செஞ்சோம்னா சப்பாத்தி, ரைஸ், ரசமோட எல்லாத்தோடும் நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம தண்டுக்கீரையை நல்லா ஆஞ்சி 2-3 முறை நல்லா அலசி எடுத்துட்டோங்க. கீரையை ஒரு ஜலட பாத்திரத்தில் வடிய விட்டுட்டு அது காம்புங்களோட சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம். நறுக்கின கீரையை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கின உடனே நம்ம சமைக்கணும், அதுதான் இருக்கிறது. இப்போ அடுத்து பீட்ரூட்டை தோலை உரித்து நல்லா கழுவி அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த தண்டு கீரையிலலாம் நம்ம அந்த தண்டு கூட சேர்த்து சமைக்கணும். அதில் தான் நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. அடுத்து நான் இங்கே கொஞ்சமாக உளுந்து, சீரகம், கடுகு, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேங்க. அடுத்து பொடியை நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக. ஏன்னா பீட்ரூட் வேக வைக்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்தே ஆகணும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுத்துடுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லேயும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபிஸ் ஆர் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பீட்ரூட் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி நல்லா வேக வச்சுட்டேன். பீட்ரூட் நல்லா வெந்து வந்ததும் மூடியை திறந்து ஒரு நல்லா கலந்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா கலந்து இப்போ நம்ம அந்த கடாயை மூடி கீரையை நல்லா வேக வச்சுக்கணுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஸ்லோவாக தான் வேக வச்சு எடுக்கணும். அதில் தண்டு வேறு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்திங்கனாக்கா அந்த நியூட்ரிஷியஸ் வேல்யூ எல்லாம் போயிடும். நம்ம வதக்கிறப்பவே அந்த நியூட்ரிஷியஸ் வேல்யூ எல்லாம் போயிடுறது. ஸோ ரொம்ப வதக்க போகாதீங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், அந்த கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. எக்ஸஸ் தண்ணி இருந்தாக்கா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற வச்சுட்டு நீங்கள் கீரையை நல்லா பெரட்டி எடுத்து இப்போ நம்ம சுட சுட பரிமாற வேண்டியதான். சப்பாத்தி, ரைஸ், ரசமோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.